பல வண்ண நிறத்தில் நான் கொண்டு வந்த தட்டு காய்களும் பூக்களுமாக நிறைஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய தோட்டத்திலிருந்து பறித்தது கிடையாது, வீட்டு தோட்டம், அதுவும் மாடி தோட்டத்திலேருந்து எடுத்த காய்களும் பூக்களும். மாடி தோட்டத்திலேருந்து அறுவடை எடுக்கும்போது நம்ம எடுக்கக்கூடியது காய்களும் பூக்களும் மட்டும் இல்லை, நம்மோட நம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, இது எல்லாம் தான். தரையில் ஒரு செடியை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுத்தாலே போதும். மாடி தோட்டத்தில் தொட்டியில் வைக்கும்போது அந்த செடி வளர்ந்து முடிஞ்ச உடனே அந்த தொட்டிலுக்கூட எல்லா சத்துக்களும் போயிடும். மீண்டும் மண் மாற்றணும். அவரைக்காய், தக்காளி, மூக்குத்தி அவரை, புதினா, வெண்டைக்காய், ரோஜாக்கள், ஜாதி மல்லி, இப்படின்னு நிறைய அறுவடை இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, தினம் ஏதாவது ஒரு 3-4 ஐட்டங்கள் கண்டிப்பாக அறுவடைக்கு கிடைக்குது. எல்லா நாளும் வீடியோ போட முடியறதில்ல. நான் சாயந்தரம் 5 மணிக்கே வேலை முடித்து வீட்டுக்கு வரதுனால என்னால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், ஆனால் நேரம் இருக்காது. மாடி தோட்டம் பண்ண முடியலை, ஆனால் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 செடியாவது நட்டு வளருங்க. தரையில் நட்டு வளர்க்கும்போது ஒரு 2 மாதம் கவனித்தாலே அதன் பிறகு அதுவே வளர்ந்துடும். நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய மிக சிறந்த வாழ்க்கை பாடம் இது.